அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம். டிஆர்பிலேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் டீச்சருக்கான டெட் எக்ஸாம், சரிங்களா? டிஎன் டெட்டில் ஒர்க்கிங் டீச்சர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தனி டெட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஒரு டைம் வந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இப்போ பேப்பர் 1 பேப்பர் 2 ஒர்க்கிங் டீச்சருக்கு தனியாக வந்து நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. எப்போ எக்ஸாம் நடக்கும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதற்கான ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக அரசு உதவி பெறக்கூடிய தனியார் பள்ளிகள் தற்போது பணிபுரிந்து வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 நடத்துவதற்கான அறிவிக்கை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெப்சைட்டில் கொடுத்துட்டாங்க. 13/2/2026. ஸோ அஃபிஷியல் அப்டேட் தான், சரிங்களா? இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்னிலேருந்து அப்ளை பண்ணலாம், இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எதற்கு முன்னதாக ஆசிரியராக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/9/2025 இதற்கு முன்னர் ஆசிரியராக நியமனம் செய்து பணிபுரிந்து வர வேண்டும். எந்த டேட்டு? 1/9/2025. இந்த தேர்விற்கான விண்ணப்பம் சார்ந்த அனைத்து விவரங்களும் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்துடலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரலையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/2/2026, அதே போல் 10/4/2026, சரிங்களா? ஸோ நீங்கள் டெட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா டெட் எக்ஸாமுக்கான பேட்ச் எல்லாமே ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். பேப்பர் 1 பேப்பர் 2க்கு ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஒர்க்கிங் டீச்சருக்கான டெட் அப்டேட்டும் நம்ம கொடுக்குறோம், சரிங்களா? ஸோ பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் இப்போ நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தனியாக வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் தனி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் என்றைக்கு அப்படின்னா 10ஆம் தேதி, சரிங்களா? ஸோ இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னிலேருந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18, சரிங்களா? வரக்கூடிய 18ஆம் தேதியிலிருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது 10/4. ஓகே, ஸோ டைம் பீரியட் நிறைய தான் கொடுத்துருக்காங்க. முடிஞ்சவரையே முன்னாடியே அப்ளை பண்ண பார்த்துக்கோங்க. எக்ஸாம் டேட்டு டென்டேட்டிவ் டேட் பார்த்திங்க அப்படின்னா 4/7/2026, 7வது மாதம் 4ஆம் தேதி பேப்பர் 1க்கும் 5ஆம் தேதி பேப்பர் 2க்கும் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் இருக்குது. நமக்கு மார்க் வந்து என்ன மாதிரி எடுத்தால் போதும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்துக்கலாம். பேப்பர் 1 பேப்பர் 2ல் வேறு என்ன இம்பார்ட்டன்ட் டேட்டா உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான பேட்டர்ன். பேப்பர் 1 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட்டில் நமக்கு 30 கொஷின், 30 மார்க். அதே போல் லாங்குவேஜ் 1 தமிழ் எடுக்கிறீங்க அப்படின்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா உருது. ஸோ இதில் 30 கொஷின் 30 மார்க். லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ், சரிங்களா? அதில் 30 கொஷின் 30 மார்க். அப்புறம் மேக்ஸ் 30 கொஷின் 30 மார்க். அப்புறம் இவிஎஸ், சரிங்களா? அதில் 30 கொஷின் 30 மார்க். ஸோ ஒர்க்கிங் டீச்சருக்கு 150 கொஷின் கேட்க போகிறாங்க. 150 மதிப்பெண்களுக்கு வினாக்கள் இருக்க போகுது, சரிங்களா? மேக்ஸும் இவிஎஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்க போகுது. அதே போல் சைல்டு டெவலப்மெண்ட் கொஷினும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்க போகுது, சரிங்களா? இங்கிலீஷில் தான் இருக்கும். தமிழ் எடுக்கிறீங்கன்னா தமிழ் கொஷின் தமிழில் இருக்க போகுது. நமக்கு என்ன மதிப்பெண் வாங்கினா போதும் அப்படின்னு பார்க்க முன்னாடி பேப்பர் 2க்கு என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சேம் அதே போல் தான், சரிங்களா? இதில் சைல்டு டெவலப்மெண்ட் 30 கொஷின் 30 மார்க். அதே போல் தமிழில் 30 கொஷின் 30 மார்க். இங்கிலீஷில் 30 கொஷின் 30 மார்க். மேக்ஸு சயின்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் சயின்ஸ் சேர்ந்து 60 கொஷின். இதுவே சோசியல் சயின்ஸ் ஆர்ட்ஸ் மேஜராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சோசியல் சயின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு 60 கொஷின் சோசியல் சயின்ஸில் இருக்க போகுது. எனி அதர் சப்ஜெக்ட் டீச்சர், சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து தமிழ் எடுத்துருக்கீங்க, இல்லை வந்து வேறு சப்ஜெக்டில் இருக்கீங்க அப்படின்னா சோசியல் இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுலேருந்து 60 கொஷின், மேக்ஸ் சயின்ஸில் 60 கொஷின், சோசியல்லேருந்து 60 கொஷின், சரிங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக இங்கே ஒரு 60 கொஷின் இருக்க போகுது. நீங்கள் செலக்ட் பண்ணுறது மேக்ஸ் சயின்ஸ் செலக்ட் பண்ண போகிறீங்க, இல்லை அப்படின்னா சோசியல் சயின்ஸ் செலக்ட் பண்ண போகிறீங்க. சைல்டு டெவலப்மெண்ட் 30 கொஷின் இருக்க போது, தமிழில் 30 கொஷின், இங்கிலீஷில் 30 கொஷின். ஓகே, பேப்பர் 1 பேப்பர் 2க்கான பேட்டர்ன் பார்த்துட்டோம். இப்போ பேப்பர் 1ல் என்ன மதிப்பெண் வாங்கினா போதும்? 150 கொஷின் கேட்க போகிறாங்க. நமக்கு மேக்ஸிமம் 150 மார்க் இருக்க போது 3 மணி நேரம், சரிங்களா? ஜென்ரல் கேட்டகரி அப்புறம் பிசி ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளோ மதிப்பெண் வாங்கினா போதும் நமக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு, சரிங்களா? எவ்வளோ மதிப்பெண் வாங்கினா போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60%, 90 கொஷின் கரெக்டாக போகணும், சரிங்களா? இது ஜென்ரல் கேட்டகரிக்கு. இதுவே பிசி எம்பிசி டிஎன்சி பிடபிள்யூடி இருக்கீங்க அப்படின்னா 75 கொஷின். ஸோ இப்போ ஒரு ஜிஓ கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அதே தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 75 கொஷின் நீங்கள் கரெக்டாக போட்டால் போதும். பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி பிடபிள்யூடி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க
75 கொஷின் கரெக்டாக போட்டால் போதும். சரிங்களா? இதுவே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் இருக்கீங்க அப்படின்னா 40%, 60 கொஷின் கரெக்டாக போட்டால் போதும். சரிங்களா? பேப்பர் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுவே 150 கொஷின் 3 மணி நேரம் 150 மார்க்கு. ஜென்ரல் கேட்டகரிக்கு 60%, 90 கொஷின் கரெக்டாக போடணும், 90 மார்க்கு. அதே போல் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி பிடபிள்யூக்கு 50%, 75 கொஷின். சரிங்களா? 75 மார்க். ஸோ 75 தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க, 82.5க்குலாம் வரல. சரிங்களா? ஸோ முன்னாடி இருந்தால் அப்டேட் பண்ணி 75 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுவே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு 60 மார்க் எடுத்தால் போதும், 40% தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2க்கு எலிஜிபிள் ஆக வேண்டிய மதிப்பெண் என்ன அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சரிங்களா? ஸோ வரக்கூடிய எக்ஸாமில் இதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு எழுதுங்க. ஆசிரியர்கள் இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு மிகப்பெரிய சான்ஸ் இது. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆல்ரெடி நிறைய டைம் கேட்டிருந்தீங்க ஸ்பெஷல் டெட் எப்போ அப்படின்ட்டு. ஸோ ஒர்க்கிங் டீச்சருக்கு தனியாக டெட் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒர்க்கிங் டீச்சராக இருக்கீங்க, உங்களுக்கு டெஸ்ட் பேட்சஸ் வேணும் அப்படின்னா கம்மிங் வீக்கில் வந்து நியூ டெஸ்ட் பேட்சஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஆல்ரெடி பேப்பர் 1 பேப்பர் 2 நார்மல் டெட்டுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே போல் ஒர்க்கிங் டீச்சருக்கு வந்து டெட் வந்து அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் டீட்டெயில்டாக பாருங்கள். தனியாக டீட்டெயில்டு வீடியோவும் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? நன்றி.